வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான சம்மர் ஸ்பெஷலான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டில் சூப்பராக செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஐஸ்கிரீம் பார்லர்ஸில் சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக மெல்ட் இன் மவுத்தாக எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டான வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் 250 ml பால் எடுத்துக்கோங்க. பேக்கெட் பால், பசும் பால், காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் Xanthun கம் இது சேர்த்துறேங்க. இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா இது சேர்த்துறதுனால ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இதுதான் Xanthun கம் அப்படிங்கிறது. இது பியூரிக்ஸ் பிராண்டில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நான் இதுதான் சேர்த்திருக்கேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாங்க. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் இந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஃப்ளேமை ரொம்ப கம்மியில் வைக்கணுங்க. வச்சுட்டு இந்த மிக்சரை இதில் சேர்த்திட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், ஸ்வீட் அண்ட் மில்க் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, எவ்ரிடே அமூல் இந்த மாதிரி பிராண்டில் வாங்கி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கிரானுலேட்டட் சுகர், அப்படி இல்லைன்னா நார்மல் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்திக்கணும். பட் கிரானுலேட்டட் சுகர் சேர்த்துனோன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எது அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இதை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லோ ஃப்ளேம்லேயே உங்கள் அடுப்பில் சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிக்சர் கீழே அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளேமை கம்மியில் வச்சு இதை ஒர்க் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மாதிரி திக்கனாகி வரணும். ஓரங்கள் லேசாக அப்படி ஸ்டீம் வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி லைட்டாக திக்கனாக இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஓவர் குக் ஆகக்கூடாது. அதனால் உடனே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை கையால் நல்லா கிளறி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இது ஆறி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம இது இப்படியே வச்சுட்டு அடுத்ததாக க்ரீம் விப் பண்ணிக்கலாம். இது சம்மர் சீசன் அப்படிங்கிறனால நான் ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல் பவுலில் விப்பிங் க்ரீம், நான் டைரி விப்பிங் க்ரீம் 250 ml அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக கேக் வீடியோஸில் காமிக்கக்கூடிய நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் இது. நம்ம கேக் க்ரீம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுதாங்க இது. இது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்டர் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டிஃபான பீக்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். லைக் கேக் க்ரீமுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், நல்ல பீக்ஸ் ஸ்டிஃபாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் நல்ல கன்சிஸ்டன்சியோட கிடைக்கும். இப்போது இன்னொரு பவுலில் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதில் நம்ம ஆற வச்சோம் இல்லையா இந்த பால் கலவை, இதை சேர்த்திட்டு நல்லா வடிச்சுக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துனனால லேசாக ஒரு மாதிரி ஸ்டிக்கியான ஒரு ரெசிடியூ மாதிரி இதில் வரும். ஸோ அதை நம்ம நல்லா வடிச்சிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ரெசிடியூவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதில் சேர்த்த வேணாம். நல்ல சில்கினஸ் நம்மளோட ஐஸ்கிரீமில் வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறோம். இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க்மேட் சேர்த்திக்கலாங்க. கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க்மேட் பிராண்ட் இல்லை மிட்டாய் மேட், இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமில் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சூப்பராக நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வெனிலா ஐஸ் பேஸ்னு சொல்லுவோம். இதை ஃப்ரீஸ் பண்ணால் இது ஐஸ்கிரீம்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாங்க. இங்கே நான் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது 1 லிட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். எந்த அளவுக்கு இது பிடிக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக், அலுமினியம், கிளாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக மேலே மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. இதை ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஃபுல்லாக -15 டிகிரிலேருந்து -19 டிகிரி செல்சியஸில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அதுதான் ஐஸ்கிரீம்க்கான ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். என்னோடய ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் ஜோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதில் வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான டெம்பரேச்சரில் இது ஃப்ரீஸ் ஆயிருங்க. ஸோ நம்ம வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சில்கியாக இருக்குது. இதை நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டால் நம்மளோட சூப்பரான வெனிலா ஐஸ் ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துக்கோங்க. எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சூப்பரான நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம் கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த மேலே அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்ட நட்ஸோட ஸ்ப்ரிங்கிள்ஸோட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப யம்மியாக இருக்குங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிரானுலேட்டட் சுகர் சேர்த்துனீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். பவுடர் சுகர் சேர்த்துனீங்கன்னா லைட்டாக அந்த மாய்ஸ்சர்னால ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நரன்னு அந்த ஐஸ் சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.